வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும் அங்கிற டென்ஷன் ஆகாது. உன் வேலையை நீ ஒழுங்கா பாரு. சரிப்பா. வெற்றி தானா வரும். நீ நிச்சயம் ஜெயிப்பே. என் மனசுக்கு தோணுது. கடவுள் இருக்கான். நல்ல பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அண்ணே. இன்னைக்கு முழு நாள் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம உனக்காக நான் ப்ரே பண்ண போறேன்னு அசத்திருனே. நான் போயிட்டு வரேன். என்ன? சித்தப்பா, நானும் அக்காவும் உங்களுக்காக பிள்ளையார் கோயில்ல 108 தோப்புக்காரனை போட போறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா. தேங்க்ஸ் விஜய். போன சீக்கிரம் மாட்றா. அப்புறம் இந்த பாத்திர கடைக்கார பீடா கடைக்காரல போன் பண்ணி அண்ணா ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருக்காரு, நாங்க வரலனே. சரிங்கண்ணே. வா வா வா. இந்தப்பா தாடி ரத்னம். காலையில இருந்து தலைக்கால் புரியா மாட்டிக்கிட்டு இருக்க. நீ கூட தான் லக்கேஜ் மாதிரி வண்டியில ஏறி உட்கார்ந்திருக்க. தேவ லக்கேஜ் தானே. முத்துப்பாடி, உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம ஸ்ரீதர் இருக்கான்ல, அவனுக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ரெக்கார்டிங். ஆமா, 3 நாள்ல 4 பாட்டு ரெக்கார்ட் பண்ண போறோம். அதுலயும் ஒரு பாட்டுல 150 வயலின் கதறுது. இதுக்கே வாயை புழக்கறியே, 300 ஃப்ளூட் வேற. வாய் வலிக்காதே. அது அவன் ஃப்ளூட் அவன் வாய் வலிச்சா உனக்கு என்ன வந்துச்சு? 4 பாட்டுல 2 பாட்டு கிளிக்கானா போதும். 4 கிளிக் ஆகும்டா. அதுக்கப்புறம் என்ன? 10 கம்பெனி நம்ம கடவாசல வந்து நிக்கும். அதுல 5 கிளிக்கானா போதும். 10 கிளிக் ஆகும்டா. ஓகே. அதுக்கப்புறம் இது ஆடியோ கடை கிடையாது, ஆடியோ கம்பெனி. நான் சாதாரண முதலாளி கிடையாது, எம்டி. அப்புறம் நானு இவனா இருக்கியா? நீங்க தான் எம்டி எடுத்துக்கிட்டீங்களே, ஜி மாது கொடுங்க. சாப்பிடு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? வாசல்ல இருந்து உள்ள கக்கூஸ் வரைக்கும் ஐயா ஸ்பிளிட் ஏசி போட போறாரு. அப்ப வெளிய இலைய போட்டு 4 பேருக்கு சாப்பாடு போடுவாரு. ஃப்ரீயா இருந்தா நீ வந்து சாப்பிடு. இவங்க கடையில வேணா அரிசி வாங்கிக்கலாமா? சீ, இவங்க கடையில அவன் அரிசி வாங்குவான். சும்மா இருங்கப்பா. வித்து நிலத்தை சுத்தி பார்த்துட்டா உடனே வீடு கட்டுனதா அர்த்தமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். பெரிய கோட்டீஸ்வரனா பேசிக்கிறீங்க. ஆமா, போன மாசம் அவனு 150 ரூபா திருப்பி கொடுக்க காண. இதுல வேற கக்கூஸ்ல ஸ்பிளிட் ஏசி போட போறாங்க. ஏன்பா முத்துப்பாண்டி, 150 ரூபாயில அத்தா பெரிய ஆளை கப்புன்னு அமைக்கிட்டியாப்பா? நீ கொடுத்தா 30 ரூபா. போங்கடே போங்க. எங்க போனாலும் சரி, நம்ம கடை அரிசி தான் பொங்கி போட்டு சாப்பிட்டாகணும். ஃபைன் சார். அந்த லாஸ்ட் பார்ல வர வயலன்ஸ் சொல்ல மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஓகே சார். வயலன்ஸ் செக்ஷன் பொசிஷன் ரெடி 1 2 1. சார், ஒரு சின்ன கரெக்ஷன். சென்டர்ல யாரோ பி நேச்சுரல்ல வாசிக்கிறாங்க. ஓகே. பி ஃபிளாட்ல வாசிக்கணும். மத்தபடி எல்லாம் ஓகே. ஓகே ஓகே. சார், ஐம் சாரி. நோ 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 நோ. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. ஐ வில் கரெக்ட் இட். ரெடி ரெடி. ஏய், எங்க என்ன பட்டும் போட்டுறடா. அசத்துறானே. ரெக்கார்டிங் முடிஞ்சோன ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கி தியேட்டர் வாசல்லையே அவனுக்கு சுத்தி உடைக்கணும்டா. அண்ணா, ஸ்ரீதர் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா பக்கத்துல ஒரு தாத்தா உட்கார்ந்துகிட்டு அப்பப்போ ஒயிட் பட்டனை மேலே கீழே ஆட்டி கெடுக்கிறானா. ஞான சூனியம் அதுதான்டா ரெக்கார்டிங். மெல்ல பேசுறேன், வெளியில அனுப்பிச்சுடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஃபைனலா ஒரே ஒரு தடவை கோரஸ் செக் பண்ணிட்டு we try for a take. ரைட் சார். ஓகே சார். ரெடி கோரஸ். சார் மறைக்கிறோம்டா. ஐயோ அண்ணே, சாரி சார். ஹலோ சார், நீங்க நோ ப்ராப்ளம். ரெடி கோரஸ் ரெடி. கோரஸ் செக்ஷன் ஒரு வாட்டி நான் ஹம் பண்ணி காட்டுறேன். and I will go for a take. Okay, we'll go for a take.
எதுக்கு கூப்பிட்டீங்க? சாங் ரெக்கார்டிங் பண்ணும்போது என்ன போய் கூப்பிடுறீங்களே? அண்ணே, சாங் ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே முதல்ல உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. நான் வரேன். கொஞ்சம் இருப்பா. அவர் சொல்றது கொஞ்சம் கேட்டு. இது பாரு, ப்ரொடியூசர் சாங் ரெக்கார்டிங் தான் கிளம்பி வந்துட்டு இருந்தார். ஆனா வர்ற வழியில அவருடைய கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்? அவருக்கு ஒண்ணு இல்லப்பா. ஆனா அதை போய் அவசரமா நினைச்சுக்கிட்டு சென்டிமெண்டா ரெக்கார்டிங்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டாருப்பா. சார் எக்ஸ்கியூஸ் மீ. ம். சொல்லுங்க சிவா. சார் ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும் சார். என்ன சொன்னீங்க? சிவாக்கு அரை நாள் லீவா? ஒரு நிமிஷம் இருங்க. நான் தான் கனவில்ல. என்ன சிவா, கம்பெனில சேர்ந்து 4.5 வருஷம் ஆகுது. அரை மணி நேரம் கூட பர்மிஷன் போட்டதில்ல. அரை நாள் லீவ் கேக்குறீங்களே, எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை சார். என் தம்பி மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லல, ஆமா. அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு சார். வெரி குட். என்ன சொல்லவே இல்ல. இல்லை சார், இன்னைக்கு தான் அவனுக்கு முதல்ல சாங் ரெக்கார்டிங். ஸோ காலையில் வீட்டிலேருந்து வரும்போதே நல்லபடியாக பண்ணுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் டென்ஷன். ஆஃபீஸில் வேலை எதுவும் ஓட மாட்டேங்குது. அவன் எப்படி பண்ணுறான் அது எல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டும் ஒரு ஹாஃப் டே லீவ் கொடுத்தீங்கன்னா. ஹாஃப் டே என்ன, 4 நாள் லீவ் எடுத்துக்கங்க. 4 சாங் ரெக்கார்டிங்க்கு தம்பி கூட இருந்து மாரல் சப்போர்ட் கொடுங்க. பிரதரை என்கரேஜ் பண்றத தவிர நமக்கு வேற என்ன வேலை? சார் இன்னைக்கு மட்டும் ஒரு ஹாஃப் டே, நாளையிலேருந்து as usual. கிராண்டட். என்ஜாய். தம்பி மியூசிக் டைரக்டர் ஆயிட்டான். இனிமே ஆபீஸ் பக்கம் வரவே மாட்டீங்க. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவன் ட்ராக் வேற, என் ட்ராக் வேற. அவன் நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருந்தா அதுவே போதும் சார். I'll be very happy. All the best. Thank you சார். Carry on. ஹலோ பிரசாத் ஸ்டுடியோங்களா? ஆமா சார். அங்க ஸ்ரீதர்னு புது மியூசிக் டைரக்டர் ஒரு ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருச்சுங்களா? அத காலையில ஊத்தி மூடிட்டாங்களே சார். சார் என்ன சொல்றீங்க? அந்த ப்ரொடியூசருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. காலையில கேன்சல் ஆயிடுச்சு சார் அது. என்னாச்சுன்னா? என்னடா ஆச்சு? ப்ரொடியூசர் ம். கார் ஆக்சிடென்ட்டா, ரெக்கார்டிங் கேன்சல் ஆயிடுச்சுப்பா. ரெக்கார்டிங் கேன்சல் ஆயிடுச்சா? ஜெயிச்சிட்டான்னு நினைச்சப்பா. சார் கீதம் இப்போ ஸ்ரீதர் எங்கடா இருக்கா? பயமா இருக்கு. அவன் வந்தா யாரும் எதுவும் பேசக்கூடாது ப்ளீஸ். எதுவும் கேட்க கூடாது. இல்லடா,